ஹலோ गाइस, நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பி கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 3 அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதனால நான் பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க விரும்பல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணுவீங்கன்றது தெரியும். அதாவது விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்றவங்க. சோ அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அனிமேவுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா ஒரு விஷயம் பிடிக்கும். அது என்னன்னா, இந்த அனிமேவுடைய இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஒரு ரேப் டைப் சாங் தான். அதோட பேக்ரவுண்ட்ல இந்த ஃப்ளூட் எல்லாம் நம்ம ஊர்ல புல்லாங்குழல வச்சு சூப்பரா பண்ணிருப்பாங்க. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. முக்கியமா இன்னொரு விஷயம், நம்ம ஹீரோவுடைய அந்த வெள்ளத்தனமான சிரிப்பு தான் தான் அந்த கதையோடைய ஆத்தர்னு தெரியாம அந்த எம்பிசி கேரக்டருக்குள்ள பூந்து விளாசுவான் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஆடி போயிடுவான். ஏன்னா அவன் தான் கிரியேட் பண்ண உலகம் அது. அவனே ஹீரோ, அவனே வில்லன். அப்படி இருக்கும் அவன் சிரிப்பு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க ஹீரோவும். ஆனா அவனுங்கெல்லாம் அவனை பக்கம் சீரியஸா பார்த்தவனுக்கு உடனே டம்முன்னு ஆயிடுவானுங்க. சமத்து பொருள் மாதிரி. இவனு நம்மள மாதிரியான சொட்டதான்பா, இவன் நம்பாதுப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு விட்டுறானுங்க. யாரா இவனுங்க எல்லாருமே நம்மள மாதிரி மொட்டை மாடியா இருக்கானுங்க. அப்போ இவனுங்கள ஒருத்தன் நம்மளும் நினைச்சிட்டானுங்களா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு கேர்ள் கழுகு ஃபேமிலியரும் யாரோட அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு அது உன்னோட பக்கம் கோவத்துல வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இருக்கு. அது கத்துறதுல அந்த இடத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் புதுசா வந்தவனே இந்த இடத்த விட்டு போயிடுறா, அது அப்புறமா மொட்டை மாடியை கொத்தி வைக்க போதுறா, அப்புறம் கபால ஓபன் ஆயிட்டு மூளை வந்திலே வந்துடும். அது வைல்டு ஃபேமிலியரா இருக்கலாம். ஆனா என்கிட்டயும் அதை விட தரமானதா ஒண்ணு இருக்கு. போடா கோஃபி முடிச்சு விடுற அவனை. அதுக்கப்புறம் அவன் பறந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஹீரோ வந்துட்டு ஒரு பார்வைதான் பாப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா சூப் வச்சு இவனுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. பரவாயில்லப்பா, வாசனையும் சூப்பரா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு, சூப்பரா வச்சிருக்கப்பா நீ. ஏன்பா இதை விடுங்கப்பா, பாவம் அந்த ஃபேமிலியர் செத்து போயிடுச்சு. அந்த கம்நாட்டு பையனும் மயக்கத்துல இருக்கான். இப்ப அடுத்த லீடர் நம்ம யார அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது? அதுக்கு தானே நான் இந்த இடத்துல இருக்கேன். எவனாலையும் இந்த இடத்துல லீடர் ஆக முடியாது. என்ன தவிர நான் தான் இங்க லீடர். எவனும் புதுசா வந்தவங்க எல்லாம் கொடுக்க முடியாது, போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புல பேசுறான். டக்குனு ஹீரோ மறைச்சு பக்கத்துல அப்படியே மாத்திருவான் பிளேட்டை. சாரி கைஸ், தப்பா சொல்லிட்டேன். இங்க வந்திருக்காருல இவருதான் நம்மளுடைய ஹீரோ, அதாவது புதுசா வந்த பாஸ். ஏன் இப்படி சொல்றேன்னா, நமக்காகவே அடுத்த கட்ட ஜெனரேஷனோடைய பாஸா இவரு வானத்துல இருந்து நம்ம வளர்ந்துருக்காரு. இவரை நம்ம கை விட்டுறவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். நீங்க தான் எங்களுடைய பாஸா இருக்கணும். எங்களுக்கு நிறைய விஷயத்த வழி காட்டணும். அவனை பக்கம் கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி யோசிப்பான். புதுசா வந்தவனை இவனை வச்சு எப்படியாச்சும் எனக்கு தேவையான விஷயங்களை நான் கேங்ல இருந்து சாதிக்க போறேன். எவனாலும் என்ன தடுக்க முடியாது. கடைசியில இவனையும் நான் அடிச்சு திட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு அவன் கீழே கூட சூழ்ச்சி பண்ற மாதிரி யோசிச்சிருக்கிறது ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படிதான் யோசிப்பானே. தலைவனை போட்டு குமரி எடுக்கிறான். அவன் எகிரி போய்வான். இங்க பாரு, டாய்லெட் கழுவுறது கூட நீ லாய்க்கு இல்ல. அதனால தேவையில்லாம நீ இந்த லேட்டர் பொசிஷனுக்கு எல்லாம் ஆசைப்படாத. எவனாச்சும் என்ன எதிர்த்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ மேலத்துல எல்லாருமே கம்மன் ஆயிடுவானுங்க. ஓகே பாஸ், அவனை நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம் பாஸ். இதுக்கப்புறம் நான் தானே உங்களுக்கு பாஸ். கண்டிப்பா இது நாள் வரைக்கும் நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருப்பீங்கிறது எனக்கு தெரியாது. உங்க கேங் கெட்டவங்களா இருந்திருக்கலாம், பல தப்புகளை பண்ணிருக்கலாம். ஆனா நாளில இருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கேட்டுதான் நீங்க நடந்துக்கணும். என்ன மீறி நடக்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு இதான் கதி. தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தா கோபியோடைய திறமையை பயன்படுத்தி அந்த உட்டை மேஜிக் அதை வச்சு அந்த மொட்டத்திலேனா இருந்த ஒவ்வொருத்தையும் பார்த்தா தனக்கான காட்சுங்கெல்லாம் முடியெல்லாம் வளர வச்சுட்டு கூட வச்சுட்டு அசிஸ்டன்ட் மாதிரி ஹீரோ அவனுக்கு பாஸ் மாதிரி வேற லெவலா கெத்து காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்னொரு பக்கம் மே மருந்து பாஸ், நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டுங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி, அதனால எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முடிகளை நல்லா வளர்த்தலாம். ஆனா எனக்காக நீங்க ஒரு சில பேர் உதவி பண்ணணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க. அப்புறமா இந்த வில்லேஜ்ல பார்த்தா இந்த கேர்ள்ஸ் எல்லாமே மூலிகை செடிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மருந்து கிட்ட நிக்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து, ஏன்பா கொஞ்ச நாளாவே இந்த பிளாக் கைஸ்னு ஒருத்தங்க இருப்பானுங்களா, அந்த மொட்டை மாண்டியானுங்க, அவனுங்களாம் என்ன அமைதியாவே இருக்கானுங்க, என்னமோ சரியில்லை. ஆமா ஆமா அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சு பேசிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா இந்த கிரீன் கலர் வச்சிட்டு இருக்கிறது நம்ம கதையோட ஹீரோயின். அவளுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணுமா? இங்க பாருங்க மிஸ், உங்களுடைய வில்லேஜ்ல இந்த அல்கமி மூலிகைகள் எல்லாமே விக்கிறீங்களா அப்படின்னு அவன் வந்து கேட்கறதுல அவனை பார்த்துட்டு மெய் மறந்துடுவா. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமையா? இன்னொரு பக்கம் எவன்டாவ இவளை இப்படி பண்ணது விட மாட்டேன், அருவாவை எடுக்கடா போடுதல்கடா அப்படின்னு பக்கம் அவ கடுப்பாயிட்டு அவனுங்களை பாக்குறதுல அந்த இடத்துல இவனுங்க எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானுங்க. பார்த்தா நம்ம பிளாட் கைஸ் தான். மொட்டை மாண்டியானா இருந்தவனுங்க எல்லாருமே இப்ப முடி வளர்ந்துட்டு ஹேண்ட்ஸமா மாறிட்டதுல அவன் மயங்கிடுவா. உடனே அருவா கீழே போட்டு, நான் உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் பண்றேன், என்கிட்ட தயங்காம கேளுங்க. ஒண்ணு இல்ல, எங்களுக்கு சில மூலிகைகள் மட்டும் இந்த இடத்துல தேவைப்படுது, நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கவலையா படாதீங்க, நீங்க எதை கேட்டாலும் நாங்க இலவசமா கொடுப்போன்ற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 பேரை அவ மயக்கிறா. அவங்க எல்லாம் ஜோடியா போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பாவம் ஒத்தாளா இந்த இடத்துல இருப்பா. என்னடா இங்க நடந்துட்டு, பிளாட் கைஸ் எப்பவுமே பேட் கைஸ் ஆச்சு, இப்படி எல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையேன்னு அவ யோசிப்பான். இருங்கப்பா நானும் வந்துருந்து சொல்லிட்டு அவ போகிற சமயத்துல கால் தடிக்க வீந்துருவா. ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணு நான் என்னுடைய ஆர்ட் ஸ்டைல்ல சேர்த்தானா, பட் இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இவகிட்ட நிறைய விஷயம் இருக்கு. இவ பேரு பேஜி. சோ அடுத்த கட்ட விஷயங்கள் நடக்கும் போதே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த பிளாட் கேங்க பொறுத்த வரைக்கும் இந்த வில்லேஜ்ல நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இப்ப நான் வந்து பாஸ் ஆனதுல இவனுக்கு ரொம்ப நல்லவனா மாட்டிட்டானுங்க. இங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா என் கதையை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நானே திருத்தி எழுதிட்டு இருக்கேன். புரியல, அப்படிதான் தெரியுது. கொஞ்ச நாள்ல இன்னும் இவ நம்மளுக்கு ஹீரோயினா ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பேஜிங் பண்ண பார்த்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கிற
சமயத்துல திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி ஃபேமிலியர் அந்த இடத்துக்கு இருப்பான். எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்றதுல அவ அடிக்கிற கல் அவ மேலே வந்துவியோ ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா சிரிப்பான். அவ பாக்குற ரியாக்ஷனே காமெடியா இருக்கும். ஏய் குய் என்னாச்சு, எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அவ்வளவுதானா, நீ கவலையே படாத, நான் உனக்கு உதவி பண்றேன், நீ அதை எடுத்துலாம். நான் சரியா சொல்லும் போது ஊஹான்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவ கையில இருக்கிற சிம்பிளை பாக்குறது அவனுக்கு தெரிஞ்சிருது. கண்டிப்பா இவளுடைய ஃபேமிலியர் தான் அது இருக்கணும்னு. கண்டிப்பா இவளுக்குள்ள நேச்சுரலாவே நிறைய பவர் இருக்குப்பா. நீ ரெடியா? நான் ரெடி. இப்ப பிறக்கும் போதே ஒரு ஹை ஃபேமிலியர் அஃபினிட்டியோட பிறந்துவேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரியோட சைட்ல வந்து இவ ரொம்பவும் வீக்கானவளா தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அவ பயன்படுத்துற சக்தியை பார்த்த உடனே பார்த்தா ஹீரோ வாய பிறந்துருவான். ஏன்னா அந்த சக்தியை பயன்படுத்தல. அந்த ஒரு ஃபேமிலியரும் அதுக்கேற்ற போல பெரிய லெவலுக்கு சக்திகளை ரிலீஸ் பண்ண பாருங்க. பெரிய மலையே வந்துடும் அந்த இடத்துல. ஹீரோ கொஞ்சம் விட்டு அவன் செத்துட்டு இருப்பான் அந்த இடத்துல ஸ்பாட்லயே அவுட். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான் அந்த ஊகாவா? எர்த் டைப் மேஜிக்கல் பவரை வச்சிட்டு இருக்கிறது அந்த குட்டி ஃபேமிலியர். இதை நான் நல்ல வேலை டாச் பண்ணிட்டேன். நினைச்ச மாதிரி இவளால அந்த பவர்ஸை இன்னமும் கட்டுப்படுத்த முடியல. இவ கண்டிப்பா கத்துக்கணும் இதுல. அப்புறம் ஹீரோ கதைப்படி அவளை பக்கத்துக்காக அந்த இடத்துக்கு போறான். அவளும் இன்னொரு பக்கம் வந்து பயந்துட்டு இருக்கா. அட கடவுளே, இந்த முறையும் அதிகப்படியான பவரை பயன்படுத்திட்டேனே. ஆனா லாஸ்ட் டைம் காட்டல இது இப்படி இல்லையே. அந்த குட்டி ஃபேமிலியர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க எனக்கு பழமே கிடைக்கலன்னு. ஹீரோவும் உன்னுடைய பவர்ஸை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கியா? ஆனா நீ வருத்தப்படாத, அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படி தலைவர் சீனா போட ஆரம்பிப்பான் பாருங்க. கூபி உணர் பக்கம் அவன் பின்னாடி இருக்க துணி விலகின பிறகு பாப்பா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவான். அவன் மூஞ்சே மாறிடும். அங்க பார்த்தா ஹீரோடைய பேண்ட் கிஞ்சி சட்டி நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். இதை பாக்குற அவங்க ரெண்டு பேரும் என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோ ஆனா டைலாக சொல்லுவான் பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே நான் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். நான் பார்க்க ஒரு கொலகார மாதிரி இருந்தாலும் நான் உண்மையிலே ஒரு நல்லவன் தான் அப்படின்னு ஹீரோ திரும்பி சீனா போட ஆரம்பிக்க. ஆனா அவனை கண்டுக்காம அவ பார்த்தா ஹீரோவை ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்ம ஒயிட் டைகரை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. என்னடா இது, என்ன ஒரு அவமானம், என்ன விட்டுட்டு அவ போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காவ. உடனே பார்த்தா ஹீரோ அவகிட்ட க்ளோஸா போயிட்டு அவளை எப்படியாச்சும் மயக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஏன்னா இவ தானே முறைப்படி ஹீரோயினே. எங்க பேரு என் பேரு வாங் சிட்சோ, நான் இந்த உலகத்துல ஃபேமிலியர் டைமரா வளம் வந்துட்டு இருக்கேன், எனக்கு நீ பெரிய லெவல உதவி பண்ண முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆனா நம்ம ஹீரோவை கண்டுக்கிற கோபி ஏதாவது போட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதுல ஹீரோவோ என்னடி என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல பண்ணாலும் அவன் பார்க்க மாட்டான். இந்த கட்டத்துல தான் ஹீரோவுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்குது. உன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேட்க, அட கடவுளை, இந்த சமயத்துல அவன் மொட்டை எல்லாம் தெரியணும், அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் கவுந்தச்சு வீந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ உன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மொட்டை மண்டை தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. கையை வச்சு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த லிட்டில் டைகருடைய அப்பா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறதுல ஹீரோக்கு மனசு வந்துச்சு. நான் ஏன்டி அப்பா வாரேன் அப்படி கூப்பிடாதடி, நானும் ஒரு அந்த பிளாக் கிளாஸ்ல ஒருத்தன். அப்புறம் அந்த இடத்துக்கு போன நம்ம ஆளுங்க பார்த்தா மொழி கொட்டின ஒரு டைமிங் முடிஞ்சிச்சு போல. அவளுக்கெல்லாம் டே நீங்க பிளாக் கிளாஸ் தொட்டு துரத்தினோட பாஸ் ஓடுங்க, நம்மள கண்டுபிடிச்சாங்க, நீங்க கேட்ட எல்லா விதமான மூலிகைகளும் எடுத்துக்கிட்டோம் சொல்லவும் அவளுக்கு இன்னொரு பக்கம் துரத்திட்டு வந்ததுல ஹீரோவும் டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இந்த இடத்துல இருந்தா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவகிட்ட கண்டிப்பா உன்னை நான் திரும்பி மீட் பண்ண போறேன், சோ ஃபீல் பண்ணாம எனக்காக வெயிட் பண்ணு. ஆனா அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய வித்தைகளை நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுன்னு. ஹீரோ கேஜ ஜட்டியோடைய தரன்னு ஓடுறான். அவளுக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்த லேடிஸ் எல்லாமே ஏய் பேஜிங் உனக்கு எதுவும் ஆகலையே, அவனுக்கு எதுவும் ஒண்ணு பண்ணலையே. இல்லப்பா அவங்க எதுவுமே பண்ணல, என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, எனக்கு உண்மையிலேயே அவங்களுடைய மொட்டத்துல ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நடக்குறா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் அங்க சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கேங் உள்ள பார்த்தா இப்போ ஹீரோ காலையிலேயே மீட்டிங் வச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க இத்தனை நாளைக்கு வரைக்குமே நீங்க கெட்டவங்களா தெரிஞ்சவங்க இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சு நல்லவங்களா மாற போறீங்க. உங்க வில்லேஜ்ல எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்கன்றது நீங்க தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளா. சோ இதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜை சேர்ந்தவங்களுக்கே நீங்க உதவி பண்ணி நீங்க நம்மளுடைய கேங்குக்கு நிறைய நல்ல பேரை வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாம உங்க வில்லேஜ்ல இருக்க எல்லா லேடிஸுமே தனிமரமா இருக்காங்கடா, நீங்களும் சிங்கிளா இருக்கீங்கடா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா, நீங்களா ஒன்னா சேர்ந்து வாழணும்டா, அதனால மேரேஜ் லைஃபுக்கு ரெடி ஆகுங்கடா, கவலையா படாதீங்கடா, அதுக்குதான் நான் ரெடியா இந்த இடத்துல முடி வளர்றதுக்கு நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா பேஜிக்கா இருப்பா. அவ பார்த்துட்டு சூப்பரு பாஸ் நீங்க சூப்பர்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பக்கத்து சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளையும் வந்து இந்த மீட்டிங்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அவ காலையிலேயே வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா நல்லாம பழக ஆரம்பிச்சா. அவளுக்கு இயற்கையாவே இந்த நிறைய ஃபெமிலியர் கூட பழகிற நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. இதனால நிறைய ஃபெமிலியர் வந்து அந்த இடத்துல அவகிட்ட பழகிறதுல இதனாலேயே அந்த கேங்ல இருந்த எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபெமிலியர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவ பழகி விட்டதுல இப்ப அதுங்க எல்லாமே பார்த்தா இவனும் கூட ரொம்ப நல்லா பழகி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆள் பிடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் ஸ்பில்ல வந்து ரிஃபைன் பண்றதுக்காக தனக்கான தனி ஒரு கோட்டையை உருவாக்கிட்டா. அந்த கோட்டைக்குள்ள தான் தலைவன் பாஸ் ஆயிருப்பான். யாரும் வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கிரியேட் பண்றதுக்கு நம்ம பேஜிங்கோடைய ஃபெமிலியரா இருக்க அதை பயன்படுத்திருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய விதமான கம்யூனிகேஷன் பண்றதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணிருப்பான். அதுல முடி வளர்றது என்ன, நிறைய ஷோவை காட்டுறது என்ன, அதே மாதிரி எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இணக்கமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியாவும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. முன்ன மாதிரிலாம் இல்ல, அந்த கேங் இப்போ ரொம்ப நல்லவங்களா மாறினதுல ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னாவே. இப்ப ஹீரோவுடைய வேலை என்னடானா அந்த பில்லர் ரிஃபைன் பண்ணி எப்படியாச்சும் அடுத்த கட்ட லெவல் அச்சீவ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்த் அடையணும். அது மட்டும் தான் அதுக்கான வேலை எல்லாமே இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கு ஹீரோது. ஆனாலும் பிரச்சனை என்னன்னா கண்டிப்பா இதை தடுக்கிறதுக்கு ஏழ்ற எதனா வந்தே தீரும். அப்படிதான் நான் கதையை அமைச்சிருப்பேன். சோ அதுக்காக வெயிட் பண்ணி ஆகணும். அது வர டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ உன்ன பக்கம் யோசிக்கிறதுல அந்த பிரச்சனை வந்தாச்சு அந்த ஊருக்கு. பெய்ஜிங் அதுக்கப்புறம் தன்னுடைய வில்லேஜுக்கு வர, வில்லேஜுக்கு வந்தா என்னடா இது எங்க யாரையுமே காணும். அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இருக்கிற அந்த யோஷோ வருவான்.
ஏங்க நீங்க இந்த வில்லேஜ் சேர்ந்தவங்களா, இந்த ஷூஷோ வில்லேஜ் சேர்ந்தவங்களா? என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. நான் தான் யோஷோ, நான் வால்கன் ஸ்குவாட சேர்ந்துவேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்த வில்லேஜஸ் எங்க போனாங்கன்றது தெரியுமா? கவலைப்படாதீங்க, அந்த வில்லேஜஸ் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு கூடி இருக்காங்க. உங்களுடைய வில்லேஜ் சென்டர்ல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என் கூட வாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட்டின்னு போக அங்க பார்த்தா இவனுடைய ஸ்குவாட சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. அதை பத்தி தான் அவன் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அவ எல்லாமே மேமருந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே ஆச்சரியமான ஆளுகளா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒண்ணு கூட்டிட்டாங்க வில்லேஜஸ் எல்லாமே. அந்த மீட்டிங்கோடைய ஹெட்டா வந்து நம்ம ஹீரோடைய நண்பர் இருக்கிற ஸ்குவாடோட லீடர் தான் இருக்கான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இவர் தான் ஃபேமஸான கேப்டன் லீ ஹியோ. நல்ல வழியா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கான காரணம், நாங்க உங்களுடைய வில்லேஜுக்கு இந்த இடத்துல தொந்தரவா இருக்கிற அந்த பிளாட் கேங்னு சொல்லக்கூடிய கெட்டவங்களை வேரோட அழிக்க தான் வந்திருக்கும். இந்த மவுண்டன்ஸ்ல அவங்க பண்ணக்கூடாத தப்புகளை நிறைய பண்ணி பல நாட்களா பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட கேங்குக்கு நீங்க இது நாள் வரைக்கும் பெரிய லெவல அடிமையா இருந்தீங்க. அதுல இருந்து பெரிய விடுதலை நாங்க வாங்கி கொடுக்க போறோம். எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த ஃபால்கன் ஸ்குவாட் வந்து கண்டிப்பா அந்த ஈவில்ஸ் அழிப்போம். ஆமா நாங்க அழிப்போம், எங்களுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒன்னு பக்கம் கேட்கறதுல மக்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னப்பா சொல்றானுங்க, அவனுங்க இப்ப நல்லவனுங்களா தானே இருக்கானுங்க, அவனுங்களை போயிட்டு வேரோட அடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம பெய்ஜிங் வந்து விடாம ஓப்பனாவே கேட்டுருவா. இங்க பாருங்க, பிளாட் கேங்கோடைய பாஸ் வந்து வாங்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மெம்பர்ஸ் யாரும் இப்ப ரொம்ப கெட்டவங்களா எல்லாம் கிடையாது. முன்ன இருந்தவங்க தான் அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க. அப்படியாப்பட்ட நல்லவங்களை போயிட்டு அழிக்க போறீங்க. கிராமத்து மக்களும் உன்ன பக்கம் அவ சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆட்களா தான் இப்ப இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா உடனே பார்த்தா அந்த கேங்கோடைய வைஸ் கேப்டன் மாதிரி இருக்கிற எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி மிரட்டுவான். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆனால் நம்ம ஹீரோவுடைய நண்பங்காரனும் டே நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற, அந்த பொண்ணு கிட்ட விடுறா அவளை அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறதுல அவன் கேட்க மாட்டான். ஆனா அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணே வந்து இந்த மாதிரிலாம் பொண்ணுகிட்ட ஆஷா நடந்துக்கிறா, நானே டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டத்துல கம்மன் ஆயிடுவான். என்ன பேசிட்டு இருக்க, ஒரே ஸ்குவாட் லம்ப. ஆனா அவன் கேப்டன் ஒரு பக்கம் இங்க பாரு அமைதியா, இது ஒன்னும் சண்டை போறதுக்கான டைம் கிடையாது. நம்மளுடைய எனிமிகள் இந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க கிடையாது. இந்தமா இதை மன்னிச்சிடு, என்னுடைய ஆள் வந்து உனக்கு தொல்லை கொடுத்தது, நிறைய விதமான குழப்பங்களோட நீ இந்த இடத்துல இருக்கின்றது தெரியுது. ஆனா நீ தப்பான ஆட்கள் இந்த இடத்துல நம்பிட்டு இருக்க அப்படின்னு அவன் நல்லவனா பேசினவன் இப்ப தன்னுடைய சுயரூபத்தை வெளியே காமிப்பான். இங்க சொல்றது கவனிமா, அவனுங்க யாரும் கெட்டவனுங்க கிடையாது, அவனுங்க சாக வேண்டியவனுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அவன் ஷாக் ஆயிடுவதை கேட்ட உடனே ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ரிஃபைனிங் வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டான். இது முடிஞ்சிருச்சுடா, நல்ல விஷயம். அப்புறம் அதை எப்படியாச்சும் தானே கூட ஏத்துக்குன்னு அதை வந்து மெடிடேஷன் மூலியமா அந்த பவர்ஸை கெயின் பண்றதுக்காக அவனுடைய ஆட்கள் அங்க வெளியே நிக்கிறதுக்காக காட்ஸா போட்டுறான். எல்லாரும் உஷாரா இருங்கப்பா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க, யாரையும் உள்ள அனுப்பாதீங்க, நானா கூப்பிட இருக்கும். ஓகே பாஸ். ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த பில்லை பத்தி யோசிப்பான். இதை நம்ம இப்ப எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டேன் கண்டிப்பா நான் ஒரு காட் லெவல் ஆயிடுவேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த கவுன்சில் ராக்கியோடைய ட்ரையல்ஸ் நடக்கும். அதுல ஒரு சாம்பியன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்பான். அதுலயே முக்கியமா எனக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் அந்த சவுத் பாயிண்டிங் சாரியோட் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் அடுத்த கட்ட ஸ்கை பயர்சிங் டவருக்கு என்ன கொண்டு போகும். ஏன்னா அதோட அது லிங்க் ஆயிருக்கும். அது லைக் ஒரு ஹெவன் மாதிரி. அந்த இடத்துக்கு போனா நம்ம நினைக்கிற எந்த ஒரு சக்தி இருந்தாலும் நம்மளால பெற முடியும். சோ இவனுங்களுடைய உதவி மூலியமா இவனுங்களாலேயே இந்த இடத்துல இருந்து அந்த ஒரு டவருக்கான கேட்டையும் நான் லிங்க் பண்ணிடுவேன். நான் இஷ்டப்படுறப்ப போயிட்டு வருவேன். முக்கியமா அது மூலியமா என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கான வழியவும் நான் கிரியேட் பண்ணிக்க முடியும் என்னால. சரி ஓகே, ஏ கூஃபி, அந்த பில்லை வந்து இப்ப 2 பேரும் பாதி பாதியா சாப்பிடணும்னா ரெடியா அப்படின்ற மாதிரி அந்த பில்லை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் பார்த்தா ஆல்ரெடி பாதி சாப்பிட்டு இருப்பான். எச்செல்லாம் இருக்கும் அதுல. எந்தடா நீ சாப்பிடற மாதிரி கொடுக்க அவன் கடுப்பாயிடுவான். ஹீரோவும் டேய் கம்யூனிட்டி, நான் பாதியை புட்டு தரேன் சொன்னேன், அதுக்குள்ள என்னடா நீ வாயில எச்ச வச்ச செய். ஹீரோவனை பக்கம் அந்த கத்திட்டு இருக்க. நம்ம பைஜி பார்த்தா அந்த இடத்துக்கு வருவான். பார்த்தா காட்டுக்குள்ள அவ பத்திரி அடிச்சுன்னு ஓடி வரா. பாவம் வாங் ஷீட்டுடைய ஆளுங்க எல்லாமே சாக போறாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம அவங்க கிட்ட போய் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவ போகிறதுல இன்னொரு பக்கம் அவளை ட்ராக்கிங் பண்ணி ஃபாலோ பண்ணி அவனுங்க நம்ம பிளாட் காய்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த பொண்ணு உடனடியாக அவனுங்களை போயிட்டு உதவுறதுக்காக நம்ம வரோன்ற விஷயத்த சொல்லிடுவா. அப்படின்னு இந்த கேப்டன் சொல்லவும் இந்த இடத்துல இருக்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. அவ சொன்னா என்ன, நம்ம போவோம் அந்த ஸ்பாட்லயே போட்டு அடிக்கிறோம் எல்லாரையும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளுடைய ஹீரோடைய நண்பனுக்கு நிறைய கருணை விஷயம் இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அந்த கேப்டனுக்கு இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னால அவனால எதுவுமே அவனை எதிர்த்து பேச முடியாது. அவன் சொல்ற விஷயத்த அப்படியே கீழ் பணிஞ்சு நடக்கிறது தான் இவங்களுடைய வேலைன்றதுனால அவன் சொல்றதை அப்படியே செஞ்சுட்டு போறாங்க. நைட் டைம்ல காவல் காக்கிறவனும் யாராங்க வரதுன்னு பார்க்க நம்ம பெய்ஜிங் டைமிங் வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ண வராங்கடா, நான் வாங்க பாக்கணும் எங்கடா இருக்கன்ற மாதிரி கேட்க என்னது அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே அட்டாக் அந்த இடத்துல பெருசா நடக்க ஆரம்பிச்சிடும். அவ உன்னொரு பக்கம் இவனுங்க வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு ஷாக் ஆக அவனுங்க வந்துட்டு அந்த இடத்த போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனையும் விடல அந்த இடத்துல இருக்க ஆட்களை இடத்தையும் புட்பட அடிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல பத்தாத்துக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல தேவையில்லாம போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்த சண்டை பெருசா போகுதுல, அவனை ஜெயிச்சிட்டு திமிர்ல ஆடுறாங்க. எங்களுடைய பாஸ் வந்தா நீங்க செத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றதுல உங்களுக்கு பாஸ்ன்ற ஒருத்தன் இருக்கானா, அவன் எங்க இருக்கான்? ஓ இந்த கோட்டைக்குள்ளியா சொல்லிட்டு உன்னொரு பக்கம் பார்த்தா கீழ இருந்து இந்த கோட்டையை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோட்டையை எதுவுமே பண்ண முடியல. என்ன இது இவ்வளவு கடினமா இருக்கு? அப்ப அந்த கேப்டனும் பிரச்சனையே வேணா, நமக்கு அவனை எப்படி வெளியே வர வைக்கணும்ன்றது நல்லாவே தெரியும். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருக்கும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ ஓடியது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம கூஃபி ஓடியது இன்னும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். டைமுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியில உன்னொரு பக்கம் ஹீரோ சவுண்ட் கேட்ட உடனே என்னடா பிரச்சனை வந்து பாக்க
அந்த பார்த்தா எல்லாரையும் பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கானுங்க. பார்த்தது ஹீரோயின் வேற மெயினா நடுவில் நிக்க வச்சுக்கிறாங்க. எங்க பாருடா, பிளாட் கேங்கோட லீடரா இருக்கிற நீ வெளியே வரலனா உன்னுடைய ஆட்கள் இந்த செத்தாங்க, நீ வந்துட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் உயிரோட விட்டுருவேன். அப்படி நீ மட்டும் வரல இவங்க கதை அவ்வளவுதான். முக்கியமா இந்த பொண்ணை தான் நான் முதல்ல எரிக்க போறேன் நான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய நண்பனுக்கே இந்த விஷயம் பார்த்துட்டு பிடிக்கல. ஏய் கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வில்லேஜஸ் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்க எல்லாம் கொண்டுட்டு இருக்கீங்க. எங்க பாருடா, இதுல நம்ம பண்றது நியாயம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லவும் அவனுக்கு ஏது பிடிக்கல. இப்ப எல்லாமே அவனையும் மீறி இந்த விஷயத்துல நடக்குது. எல்லாமே அவனுக்கு பிடிக்காம அவன் கடுப்பாவதுல கூட இருக்கிற ஒரு சில பேருக்கும் இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவனுக்கு சப்போர்ட் பண்ணன்ற உள்ளுணர்வு தோணுது. ஹீரோ ஒன்னொரு பக்கம் யோசிக்கிறான், அட கடவுளை என் கம்முனாடி ஃப்ரெண்ட் இங்க பண்ணிட்டு இருக்கே, ஃபேல்கன் சொல்ல உடனே யாரா வந்து சேரஸ் வந்து என்னடா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏதுன ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கேடா. சரி இந்த இடத்துல இருக்கிற பிளாட் மாறி போயிடுச்சு, நம்ம தான் இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும், வேற வழி இல்ல. கோபி சீக்கிரம்டா. ஆனா உன பக்கம் வெளியில ஹீரோ இந்த இடத்துல யோசிக்கும் போதே அவனை மிரட்டுறாங்க. வந்துரு இல்லைன்னா இவங்க எல்லாரும் கொண்டுட்டு வந்து சொல்லிட்டு மிரட்டு இருக்க. ஹீரோவை யோசிக்கிறான் இவங்களை பத்தி கவலை பண்ணுமா வேணாவானு. ஏன்னா எல்லாருமே என்பிசி கேரக்டர் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு இடத்துல அந்த பேஜிங் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானுங்க. அவளுடைய ஃபெமிலியர் உன பக்கம் ஃபீல் பண்ண ரொம்பவும் அவளை விட்டுருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை தான் ஃபைனலா எழுதிட்டு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ கண்டிப்பா வரமாட்டேன்றது தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாருக்கும். நான் எதுக்கு இவங்களை பத்தி ஃபீல் பண்ணணும், இவங்க எல்லாம் சாதாரண என்பிசி கேரக்டர்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க. ஆனா அவளும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க வாங்ஷிட்டு, கண்டிப்பா நீங்க உள்ளியருங்க, உங்களை மாதிரியான நல்ல மனசுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஃபைனலா அவன் பெரிய லெவல்ல அவளை போட்டு காயப்படுத்துதுல ஹீரோக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். கொக்காளி எவன்டா அவன் மேல கைய வைக்கிறது, அவன் மேல இருந்து கையறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. அந்த இடம் வெடிச்சு செதறும் அந்த இடத்துல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க.